Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Arithmetic Slices II, Subsequence. இது hard question. Given an integer array nums, return the number of all arithmetic subsequences of nums. A subsequence of number is called arithmetic if it consists at least 3 elements and if the difference between any two consecutive elements is the same. For example, 1, 3, 5, 9, 7, 9. இதெல்லாமே வந்து arithmetic subsequence. ஏன்னா வந்து 3க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2 வருது, 5 and 3 டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான் வருது, 7 5க்கு டிஃப்ரென்ஸ் 2 தான் வருது, அண்ட் தென் 9 7க்கு டிஃப்ரென்ஸும் 2 தான் வருது, ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு அரே கொடுத்துருக்காங்க 7 7 7 7. இதுவுமே வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஏன்னா வந்து டிஃப்ரென்ஸ் சேமாக வருது. பேசிக்கலி நீங்கள் 10th மேத்ஸில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க, அதை தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க. A subsequence of an array is a sequence that can be formed by removing some elements, possibly none of the array. So basically subsequence na இப்போ 1 2 3 ஸோ 1 2 3 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4ல் 1 2ங்கிறது ஒரு சப்சீக்வன்ஸ், 1 3ங்கிறது ஒரு சப்சீக்வன்ஸ், 1 4ங்கிறது ஒரு சப்சீக்வன்ஸ். பட் ஆனால் நீங்கள் வந்து ஆர்டர் மாற்றி 3 2 வந்து சப்சீக்வன்ஸ் கிடையாது, ஆர்டரை மாற்றக்கூடாது. ஓகே, 3 2ங்கிறது சப்சீக்வன்ஸ் கிடையாது. ஸோ ஆர்டரை மாற்றக்கூடாது, ஆர்டர் சேமாக இருக்கணும். சப்பரே இஸ் அ சப்சீக்வன்ஸ். ஓகே, சப்பரேங்கிறது சப்சீக்வன்ஸ். அது இல்லாமல் நீங்கள் சப்போஸ் சப்பரேவாக எடுக்கலை பட் ஆர்டராக எடுக்கிறீங்கனாலும் அதுவும் சப்சீக்வன்ஸ் தான். இப்போ 2 4 இஸ் அ சப்சீக்வன்ஸ், பட் 4 2 இஸ் நாட் அ சப்சீக்வன்ஸ். ஆர்டர் மெயின்டைன் ஆகணும். All subarrays are subsequence, but all subsequence may not be a subarray. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ சப்சீக்வன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எத்தனை சப்சீக்வன்ஸ் இருக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கிற எத்தனை சப்சீக்வன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சப்சீக்வன்ஸோட லென்த் வந்து அட்லீஸ்ட் 3 இருக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு அரே கொடுத்துருக்காங்க, 7 பாசிபிள் சப்சீக்வன்சஸ் இருக்குது. 2 4 6 4 6 8 இதெல்லாம் பாசிபிள் சப்சீக்வன்சஸ். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் எல்லா அரேக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது, இதுலேயும் டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது, இதில் வந்து டிஃப்ரென்ஸ் 4 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ நம்ம இந்த சீரியஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி கவுண்ட்டு, இந்த பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கலி இது வந்து ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டாக. அண்ட் தென் கன்ஸ்ட்ரைன்ஸ் பாருங்கள். கன்ஸ்ட்ரைன்ஸில் 1 to 1000 கொடுத்துருக்காங்க. 1000னா 10 power 3 கரெக்டாக. ஸோ 1 செகண்டில் 10 power 7 ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகே, டைம் லிமிட் எக்ஸீட் ஆகாது 10 power 7 வரைக்கும் வந்துச்சுன்னா. இப்போ வந்து 10 power 3 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு. ஸோ 10 power 3 ஆர்டர் ஆஃப் எண்ணில் பண்ணால் ரொம்ப நல்லது. பட் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் பாருங்கள், 10 power 3 பண்ணால் வந்து 10 power 6 வருது. 10 power 6 இஸ் லெஸ் தேன் 10 power 7. ஸோ நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் சொல்யூஷன் அக்செப்ட் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரில் நம்ம பார்க்கலாம். ஸோ சப்சீக்வன்ஸ்ன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து லைக் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் தான் பண்ண முடியும். ஏன்னா 2 லூப் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் i இஸ் ஈக்குவல் டு 0 இல்லை 1 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1ன்னு எடுக்கிறேன். டில் n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இன்னர் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஃபார் j இஸ் ஈக்குவல் டு 0 j is equal to 0. okay, so till I. ஸோ இது வந்து இன்னொரு ஃபார் லூப். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பண்ணணும், 2 ஃபார் லூப் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் டிபி வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. இதை நம்ம இந்த 2 ஃபார் லூப் வச்சு தான் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து வெக்டார் ஆஃப் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோம், வெக்டார் ஆஃப் அன்ஆர்டர்ட் மேப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது எதுக்குன்னா இப்போது இந்த எக்ஸாம்பிள் 1ல் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1ல் 6 நம்பர்ஸ் இருக்குது, 6 நம்பர். ஸோ ஈச் நம்பருக்குமே வந்து
ஆஷ்மாட் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதாவது மேப் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம அரே ஆஃப் மேப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்ரோச்சு ஸோ 1 3 5 9 13 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு அரே இருக்குது 1 3 5 9 13. ஓகே, 9 13. ஸோ இப்படி ஒரு அரே இருக்குது. இதெல்லாம் அரே நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், நான் இப்போது ஜஸ்ட் இப்போ ஃபார் லூப் காமிச்சு தெரியுமா? ஃபார் லூப்பில் ஐ வந்து 0 to அதாவது 1 to n வரைக்கும் போகும், ஜே வந்து 0 to i வரைக்கும் போகும். அதை தான் நம்ம பண்ணுறோம். ஸ்டார்டிங் வந்து ஐ வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து ஐ இங்கே இருக்குது, ஐ வந்து இங்கே இருக்குது, அண்ட் தென் ஜே வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம மேப்பில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி அரே ஆஃப் மேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ ஈச் இண்டெக்ஸுக்கு ஒரு மேப்பு, இது ஒரு மேப்பு, இது ஒரு மேப், இது ஒரு மேப், இது ஒரு மேப். ஸோ அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஸ்கோர் 0 அப்போ எதுவும் பண்ண முடியாது. ஜே வந்து ஐட்ரேட்டே ஆகாது. ஸோ வந்து இது பிளாங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ வந்து 1ல் இருக்குது, நெக்ஸ்ட் ஜே வந்து 0ல் இருக்குது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3 - 1 வந்து 2. ஃபஸ்ட் டைம் அக்கார் தானே, அதனால் வந்து மேப்பில் வந்து 1, ஃப்ரீக்வன்சி வந்து 1. ஓகே, 1 இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐ வந்து மூவ் ஆகிடும். ஐ வந்து இந்த இண்டெக்ஸ்க்கு வந்துடும், அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ ஜே வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5 - 1 எவ்வளோ? 4. ஃபஸ்ட் டைம் அக்கறாது. ஸோ 1. ஓகே, ஸோ நம்ம கூடவே ஒரு ஆன்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது ஸோ 5 - 1 வந்து 4 வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் அக்கறாது. ஸோ 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜே வந்து இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ 5 - 3 வந்து 2. 2 வந்து ப்ரீவியஸாக அக்கரா இருக்கான்னு பார்க்கணும். அக்கர் ஆயிருக்கு, இங்கே அக்கரா இருக்குது ப்ரீவியஸில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது +1 ஆட் பண்ணி நம்ம 2, 2ன்னு போட்டுட்டோம். அதாவது செகண்ட் டைம் அக்கர் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ ஐ வந்து இந்த தேர்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ மறுபடியும் ஜே வந்து 0 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 9 - 1 என்ன? 8. ஃபஸ்ட் டைம் அக்கர் ஆகுது. ஸோ 1. ஸோ 9 - 3 என்ன? 6. ஃபஸ்ட் டைம் அக்கர் ஆகுது. ஸோ 1. 9 - 5 என்ன? 9 - 5 வந்து 4. 4 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குங்க பாருங்கள். 4 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். 4, 2 ஆயிடுச்சு. 1 + 1 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐ வந்து மூவ் ஆகுது. 13 இந்த இண்டெக்ஸ்க்கு வந்துடுது, அது 4th இண்டெக்ஸ்க்கு வந்துடுது. ஜே வந்து மறுபடியும் 0 வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஜே வந்து ஸோ 13 - 1 வந்து 12. ஃபஸ்ட் டைம் அக்கராது. ஸோ 1. அதே மாதிரி ஜே வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடும். 13 - 3 வந்து 10. ஃபஸ்ட் டைம் அக்கராது. ஸோ 1. ஸோ 13 நெக்ஸ்ட் வந்து ஐ வந்து செகண்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ 13 - 5 வந்து 8. 8 பாருங்கள், 8 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குது. ஆல்ரெடி வந்து இங்கே அக்கரா இருக்குது 8. ஓகே, இங்கே அக்கரா இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஃபைன். ஸோ அதனால் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ தென் ஃபைனலாக வந்து ஐ வந்து தேர்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடுது. ஸோ 13 - 9 13 - 9 4 கிடைக்குது. 4 வந்து ஆல்ரெடி இங்கே அக்கரா இருக்குது. ஆல்ரெடி டூ டைம்ஸ் அக்கரா இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே சொன்னேன் தெரியுமா, இங்கே பாருங்கள் 2, 2ல். ஸோ 2 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குது. ஸோ வந்து இது வந்து ப்ரீவியஸ். ஓகே, ப்ரீவியஸ். ஸோ ப்ரீவியஸில் வந்து எத்தனை டைம் அக்கரா இருக்குது? ஃப்ரீக்வன்சி போட்டு பாருங்கள், அதை வந்து ஆன்சரில் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 2 வந்து 4, 2 வந்துருக்கு. ஸோ 4 வந்து ப்ரீவியஸ் ஆக்கரா இருக்குது. ஸோ வந்து அதோட ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 1. ஸோ அதனால் வந்து இங்கேயும் 1 மறுபடியும் 1 ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது 1 இருக்குது. அண்ட் தென் +1.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸோ 2 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இண்டெக்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த 13 இருக்கிற காலம் பாருங்கள். இதில் வந்து 8 வந்து பாருங்கள், 8 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குது. ஸோ 8 ப்ரீவியஸில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் ஆஃப் 8ல் வந்து 1 இருக்குது ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த 1 இங்கே ஆட் பண்ணணும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் 4,3 வந்துருக்கு. 3 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குது. அப்போனா 3 வந்து ஆல்ரெடி அக்கரா இருக்குது. 3 வந்து ப்ரீவியஸாக இங்கே அக்கரா இருக்குது 4,2. ஸோ ப்ரீவியஸில் வந்து ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 2 இருக்குது. ஸோ 2 வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 5 இப்போது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கோடுக்கு போயிடலாம். அதாவது பாருங்கள், ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ப்ரீவியஸ் ஃப்ரீக்வன்சி. அதாவது முன்னாடி ஏதாச்சும் அக்கரா இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி. ஓகே. அண்ட் தென் இது வந்து இது வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே. ப்ரீவியஸ் ஃப்ரீக்வன்சி முன்னாடி அக்கரா இருக்கான்னு பார்க்குறது. ஸோ நம்ம கரண்ட்டில் இருக்க வந்து கரண்ட் ஃப்ரீக்வன்சி. கரண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, கரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து current frequency is equal to current frequency வந்து நாம வந்து previous and then current plus 1 நாம பண்ணுவோம். So current frequency is equal to current plus previous plus 1. ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மேப்பில் புஷ் பண்ணிவிடுவோம், இன்சர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் இப்போ நான் என்ன அப்ரோச் சொன்னோன்னா அதே தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி வெக்டார் ஆஃப் மேப்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சைஸ் வந்து இந்த நம்ஸ் வெக்டாரோட சைஸு. ஆன்சர் 0 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் லூப் வந்து i = 1 ரன் பண்ணியிருக்கேன். ஜே லூப் வந்து ஃப்ரம் 0 to i. ஸோ டிஃப்ரென்ஸு நீங்கள் வந்து லாங்காக நீங்கள் போகணும் எல்லாம் வந்து எரர் வருது. எனக்கே 5 டைம் ரன் டைம் எரர் வந்துச்சு. ஸோ அப்புறமா தான் ஃபிக்ஸ் பண்ணேன். சப்போஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, லிங்க்டு மேக்ஸிமமோட அதிகமாக இருந்துச்சு, இல்லைனா மினிமம் வேல்யூட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், எதுவும் பண்ண தேவையில்லை. எல்ஸ் நம்ம வந்து டைப் காஸ்டிங் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் வந்து இன்ட்டாக மாற்றுறோம். இங்கே வந்து லாங்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ டிஃப்ரென்ஸை இன்ட்டாக மாற்றுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அரே மேப் ஆஃப் ஜேல, அதாவது அரே மேப் ஆஃப் ஜேனா வந்து ப்ரீவியஸ் இண்டெக்ஸு. இப்போ வந்து நம்ம ஜே லூப்பில் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஜேல வேறு எதுலையாச்சும் வந்து அக்கரா இருக்கான்னு நம்ம பார்க்குறோம், ப்ரீவியஸ் அது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கவுண்ட்டு வந்து லைக் 0னா வந்து இல்லைன்னு அர்த்தம். இது வந்து கவுண்ட்டில் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ப்ரீவியஸை கரண்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ப்ரீவியஸ் வந்து மேப் ஆஃப் ஜே. அதாவது நம்ம அந்த ஜேத்து லூப்பில் ரன் பண்ணுறோம் தெரியுமா. இங்கே ஜஸ்ட் நான் இப்போ சொன்னேன். ஸோ வந்து ஐ இங்கே இருக்குதுன்னா நம்ம வந்து ஜே வந்து இவ்வளோ தூரம் ரன் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஜேத் மேப்பு. ஃபைன். அதாவது அந்த ப்ரீவியஸில் வந்து அக்கரா இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸில் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன் அதை. அண்ட் தென் கரண்ட் வந்து நம்ம கரண்ட் இண்டெக்ஸு. ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸாக இருக்குன்னா இதெல்லாம் வந்து கரண்ட்டு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ப்ரீவியஸ். இங்கே காமிச்சு தெரியுமா, இங்கே இதுதான் இது. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அரே ஆஃப் இது வந்து கரண்ட் இதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ கரண்ட் மேப்பை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே. நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ப்ளஸ் கரண்ட் ப்ளஸ் 1, ப்ரீவியஸ் ப்ளஸ் கரண்ட் ப்ளஸ் 1 இது. ஸோ அதை பண்ணி ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இது பண்ணோம். எல்ஸ் நாங்கள் வந்து இதை வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட்னா மேப் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அதாவது ஃப்ரீக்வன்சி நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ரிட்டர்ன் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். இது ஹார்ட் கொஸ்டின் ஆக்சுவலி. இது நான் யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து ரெக்வஸ்டனில் போட முடியும் ட்ரை பண்ண வரவே இல்லை. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி லைக் n² சொல்யூஷன் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஃபைன்.
ஸோ அதான் நீங்கள் வந்து இங்கே டைப் காஸ்டிங் பண்ண மறந்துடக்கூடாது. பண்ணலினா வந்து இந்த மாதிரி ரன் டைம் எரர் வரும். ஓகே, ரன் டைம் எரர் வரும். ஸோ டைப் காஸ்டிங் பண்ண மறந்துடாதீங்க. நான் இந்த கோடை வந்து கமெண்ட்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ லைக் திஸ் வீடியோ, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கற்றுப்பாங்க, கோடிங் கற்றுப்பாங்க. அந்த மிஷின் லேர்னிங் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. டிஎஸ்ஏ சீரீஸ்லேயும் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்துட்டு போய் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.